இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. உமது ஞானத்தை பொழுதிலும் bind and cast every unclean spirit, Father, mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு திருப்பாடல் திருப்பாடல் சங்கீர்த்தனம் மார்க் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் இருக்கிறோம். திருப்பாடல் சொல்லி பழக்கமாக போயிடுச்சு. மார்க் நற்செய்தி 1வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 1வது வசனம்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு நற்செய்தி, கடவுளின் நற்செய்தி. நம்ம பாவத்திலிருந்தும் சுயநலத்திலிருந்தும் சாத்தானிலிருந்து விடுதலை தருவதற்காக, ஆவியானவரால நிரப்பப்படுவதற்கு, ஞானஸ்தானம் பெறுவதற்காக அவர் வந்திருக்கின்றார். ஆனா இதுல மிக முக்கியமான விஷயம், நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தாழ்ச்சியில் தான் இந்த ஞானஸ்தானத்தை நிறைவாக நம்மளால பெற முடியும். தாழ்ச்சியில் தான் நம்மளால இதை நிறைவாக, ஒரு முழுமையாக ஆவியானவரோட ஞானஸ்தானத்தை, ஒரு ஆவியானவரோட அபிஷேகத்தை நிறைவாக பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தாழ்ச்சி மிக முக்கியமாக தேவை. யோவான், திருமுழுக்கு யோவான் அவரு மார்க் நற்செய்தி 1வது அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம், அவரோட கால் மிதியை நான் அவுப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 7, 8 வாசிக்கிறீங்களா? அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமைமிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். ஆமென். எனக்கு தகுதி இல்லை. அந்த வேலை யார் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலைக்காரர்கள் செய்யற வேலை கூட செய்யறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவரை பற்றி அவர் சொல்றாரு. அவரோட தகுதி, அவரு கடவுள் இயேசுவாண்டவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு தகுதி இல்லை அப்படின்றாரு. அந்த அளவுக்கு ஒரு தாழ்ச்சி இருந்தது. இயேசு ஆண்டவர் அவருடைய தாழ்த்தை கொள்கின்றார். அவரு இந்த ஞானஸ்தானம் பெற வேண்டிய, யோவான் கிட்ட இருந்து அந்த ஞானஸ்தானம் பெற வேண்டிய ஒரு அவசியம் இருந்ததா? ஞானஸ்தானம் பெற வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஆனாலும் அவரு தாழ்த்தி கொள்கின்றார். நம்ம சொல்லுவோம் பல நேரத்துல நான் பூமி அளவுக்கு நான் தாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில பேரை பார்த்தோம்னா அவங்களுக்கு ஹீஸ் டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில மொழியில டவுன் டு எர்த், பூமி அளவுக்கு அவங்க தாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இதை விட தாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா இயேசு ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் பூமியை விட அதை விட தாழ்ந்த ஒரு நிலைக்கு அவர் சென்றார். இந்த இந்த ஞானஸ்தானம் பெறுவது வழியா, இப்ப யோர்தான் நதி நீங்க பாத்தீங்கன்னா அது கிரவுண்ட் லெவல்ல இருக்கும். அதுல அவர் ஞானஸ்தானம் பெறும்போது, அதுல தண்ணியில் முங்கும் போது அந்த பூமியை விட தாழ்ந்த ஒரு நிலைக்கு அவர் செல்கின்றார். அவர் எப்போ அவர் அது கீழ்ப்படிதல் முழுமையாக, அவர் உள்ளம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு உள்ளமாக இருந்ததுனால அவர் சிலுவை மரணத்தின் வழியாக, அப்பவும் அவர் இறப்பின் வழியாக அவர் பூமிக்கு கீழே அவர் தாழ்ந்துவதை நம்ம பார்க்கலாம். அதனால எபேசியர் 2வது அதிகாரம்லாம் இந்த தாழ்ச்சிக்கு நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அவர் எந்த அளவுக்கு அவரே தாழ்த்தி கொண்டார் அப்படின்றது. இறப்பின் வழியாக அங்கேயும் பூமிக்கு கீழே அவர் செல்கின்றார். எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதனால தாழ முடியுமோ அவரை விட அவரோட கிருபையால இன்னும் நம்மளால தாழ முடியும், தாழ்ச்சியில வளர முடியும். நம்ம பல பேர் ஆணவத்தை விடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனா தாழ்ச்சியில வளருகின்ற நபர்கள் ரொம்ப கம்மி. நம்ம தாழ்ச்சியில, ஆணவம் இருக்கக்கூடாதுன்றது ஒரு விஷயம், தாழ்ச்சியில வளரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகின்றார். தாழ்ச்சியில வளர்வது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். கடவுள் நம்ம கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டும் எதிர்பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த ஒரு தாழ்ச்சி நம்ம எப்படி பெறலாம்? கடவுள் எப்படின்னா சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடத்துல ஹம்பிள் யோர் செல்ஃப், நீ உங்களையே தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு பல இடத்துல அவர் சொல்ற விஷயம்.
உங்களையே நீங்க தாழ்த்திக் கொள்ளுங்கள். யாக்கோபின் நூல், பேதுரு சொல்றார், யாக்கோபு சொல்றார், எல்லாருமே வந்து நீங்க உங்களையே தாழ்த்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாக்கோபு நூல் 4வது அதிகாரத்துல 10வது வசனம், உங்களையே தாழ்த்திக் கொள்ளுங்கள், அவர் கடவுள் உங்களை உயர்த்துவார். வாசிக்கிறீங்களா? 4:10. ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஆமேன். 1 பேதுரு 5:6, தாழ்த்திக் கொள்ளுங்கள், வல்லமையான கரத்தினால உங்களை வந்து அவர் உயர்த்துவார் அப்படின்ட்டு 1 பேதுரு 5:6. வாசிக்கிறீங்களா? ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆமென். அப்படியே வந்து லூக்கா நற்செய்தி 14:11, யாரு அவங்கள தாழ்த்திக்கிட்டாலும் சரி, கிறிஸ்துவர்கள் தான் அவங்களாம் அப்படின்னு கிடையாது, யாரு வந்து அவங்கள தாழ்த்திக்கிட்டாலும் சரி, கடவுள் உயர்த்துவார். லூக்கா நற்செய்தி தம்மை 14:11. ம். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். ஆமென். ஆமீன். சோ தாழ்த்திக்கிற ஒரு ஒரு விதம், நம்ம எப்படி தாழ்த்திக்க முடியும் நம்மளையே அப்படின்ட்டு கடவுள் எதிர்பார்க்கின்ற ஒரு விதத்தை நம்ம புரிஞ்சுக்குவோம். திருமுழுக்கு யோவானாக இருக்கட்டும், இயேசு ஆண்டவராக இருக்கட்டும், அவரோட சீடர்களாக இருக்கட்டும், மாதாமாவா இருக்கட்டும், பழைய ஆகமத்தில் இருக்கின்ற அனைத்து எல்லாருமே வந்து அவங்க கொள்கின்ற முறை, கடவுள் எதிர்பார்க்கணும் நம்ம இந்த மாதிரி தாழ்த்திக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரத்துல 20வது வசனத்துல ரொம்ப தெளிவாக போட்டிருக்கும். மணமகன் எடுக்கப்படுவான். அப்போ வந்து அவங்களே வந்து அவங்க ஃபாஸ்டிங், நோன்பு இருந்து அவங்க தாழ்த்திக் கொள்வார்கள். வாசிக்கிறீங்களா? மார்க் 2:20. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆமென். ஆமீன். நோன்பு உறுதியாக இருப்பாங்க. தே வில் ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கும். தே மே இல்ல. அவங்க இருக்கலாம் அப்படின்றதும் கிடையாது. உறுதியாக அவங்க நோன்பு இருப்பார்கள். இயேசு ஆண்டவரே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவரு இந்த ஊழியம் செய்வதற்கு முன்னாடி 40 நாள் நோன்பு இருந்து தான் அதுக்கப்புறம் தான் அவர் செய்றார். நோன்பு இருக்காம அவர் வந்து செய்யல. நோன்பு இருப்பது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான, நம்ம தாழ்த்திக் கொள்வது, நோன்பு வழியாக இந்த ஃபாஸ்டிங் இருந்து தாழ்த்திக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஒரு ஆப்ஷனல் கிடையாது. வென் யூ ஃபாஸ்ட், நீங்க ஃபாஸ்டிங் செய்தீங்க அப்படின்னா அப்படின்றது இல்ல. நீங்க ஃபாஸ்டிங் செய்யும்போது, ஃபாஸ்டிங் செய்வது ஒரு ஆப்ஷனே கிடையாது. செஞ்சே ஆகணும். பல விதங்கள் இருக்கு. நமக்கு சில நோய்கள் இருக்கலாம். பல விதங்கள் அந்த மாதிரி ஃபாஸ்டிங் செய்யலாம் நீங்க. பல விதங்கள் இருக்கு. எந்த விதம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சிந்திக்கல. ஆனா ஃபாஸ்டிங் செய்யறோட ஒரு முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மத்தேயு 6வது அதிகாரத்துல 16வது வசனம். 6வது அதிகாரத்துல 16. வாசிக்கிறீங்களா? மேலும் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். ஆமீன். சோ இந்த நோன்பு இருப்பது அப்படின்றது ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது செய்தே ஆகணும் அப்படின்றது கடவுள் எதிர்பார்க்கிறார். வென் யூ ஃபாஸ்ட், ஆங்கில மொழியில வென், இஃப் இல்ல, நீங்க செய்தால் அப்படின்றது இல்ல, நீங்க செய்யும் போது அப்படின்றதுதான் ஆண்டவர் சொல்வார். கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. மலை மேல, மத்தேயு 17வது அதிகாரத்துல இயேசு ஆண்டவர் மலை மேல போய் 2 பேர்கிட்ட தான் பேசுவார். மோசே, ஏலியா 2 பேருமே 40 நாள் நோன்பு இருந்தவர்கள். விபிலியத்துல 2 பேர், இந்த 2 பேர் மட்டும்தான் 40 நாள் நோன்பு இருந்தார்கள். வேற யாரும் அந்த மாதிரி 40 நாள் நோன்பு இருக்கல. 40 நாள் நோன்பு வேற யாரும் இருந்தது கிடையாது. அவங்க 2 பேரோட குணாதிசயங்கள் நிறைய இருக்கு. இப்போ அதை பத்தி சிந்திக்கிறது நேரம் இல்லை. ஆனா இந்த தாழ்ச்சி அப்படின்றது நம்மளை பத்தி தரைக்குறைவாக சிந்திப்பது கிடையாது. அது சில பேர் எப்படின்னா, அது என்னை பத்தி தரைக்குறைவா சிந்திப்பது, நம்மளை பத்தியே தரைக்குறைவா சிந்திப்பதுன்னு நினைச்சுக்கிறாங்க. லோ செல்ஃப் எஸ்டீம் கிடையாது. ஐயோ நான் வேஸ்ட் அந்த மாதிரி சிந்திக்கிறது கிடையாது. இந்த தாழ்ச்சி அப்படின்றது நம்மளை பத்தி குறைவாக சிந்திப்பது.
ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம தேவைகளை பத்தி நம்ம சிந்திக்கிறது கிடையாது. நம்மளை பற்றி குறைவாக சிந்திப்பதுதான் தாழ்ச்சி அப்படின்றது. மற்றவர்களை நம்மளை விட மேலாக கருத இந்த நோன்பு இருப்பதில் நமக்கு வந்து உதவியாக இருக்கும். மற்றவர்களை பற்றி அதிகமா நம்ம சிந்திக்கிறது அப்படின்றது. நம்ம இந்த இயேசு கிறிஸ்துவின் ஒரு மனநிலைக்கு வருவதற்கு தான் இந்த தாழ்ச்சி அப்படின்றது. நம்ம நோன்பு இருக்கும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் மனநிலைக்கு வருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த தாழ்ச்சிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகின்றார். ஸோ லூக் ஆணவம் அப்படின்றது எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லும். தாழ்ச்சி அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இது இல்லைனாலும் வந்து கடவுள் என்ன காப்பாற்றுவார், என்னை வந்து உதவி செய்வார், என்னை வந்து பாதுகாப்பார், எனக்கு வந்து ஒரு அரணாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏசாயா 58வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இந்த நம்ம நோன்பு இருக்கிற காலகட்டத்துல இந்த அதிகாரத்தை நிறைய வாசிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம். ஆனா இது வந்து நம்ம பல நேரத்துல சில இந்த ஃபாஸ்டிங் கூட வந்து ஒரு சடங்காக மாறுகின்றது. யூதர்களுக்கு இது ஒரு சடங்காக மாறிட்டு. அந்த மாதிரி நமக்கு சடங்காக மாறக்கூடாது. சில பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஃபாஸ்ட் பண்ணா, ஒரு வேளை சாப்பிடலன்னா கூடமே வந்து அவங்களுக்கு பெரிய பாரமா இருக்கும். அது வந்து ஃபாஸ்டிங் எல்லாம் கிடையாது. இன்னும் ஆழத்துல நம்ம இன்னைக்கு நோன்பு இருப்பதுனா என்ன? எதற்காக? அப்படின்றது இன்னும் ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். சில பேர் என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னா, நோன்பு இருக்கிறது வழியா வந்து கடவுளை நம்ம மாத்திக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி இல்ல. நமக்குள்ள தான் அந்த மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நோன்பு இருப்பதனால கடவுள் மாறுவது கிடையாது. கடவுள் மாறாதவர். நம்ம வந்து கடவுளின் திருவுளத்துக்கு ஏற்றபடி, அவர் விருப்பத்திற்குபடி நமக்கு மாறுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். நம்மளால மாற முடியும். அவரு திரும்பி வரணும் அப்படின்னா, மனம் மாறுதல் அப்படின்னாவே யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம். நோம்பிருந்து அழுகையுடன் முழு உள்ளத்தோட அவரை நாடி வாங்க. யோவேல் 2:12 வாசிக்கிறீங்களா? யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆமேன். ஆமீன். அப்போ உண்ணா நோம்பிருந்து அவரை திரும்பி செல்லுங்கள். பாவத்தின் கட்டுகள் இருக்கின்றவர்களுக்கு நோன்பு இருக்க முடியாது. அவங்களால நோன்பு இருக்க முடியாது. அது நம்ம கடவுளை முக்கியமா ஏன் அப்படின்னா, இந்த நோன்பு இருப்பது அப்படின்றது கடவுளை அணுகி செல்வது அப்படின்றது அடையாளம் தான் அது. நோன்பு இல்லாம வந்து கடவுளை முழுமையாக நிறைவாக செல்ல முடியாது. ஏசாயா 58ல 9வது வசனம். அவர் பதில் தருவார் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னுடைய இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன்னிலை நண்பகல் போல் ஆகும். ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தானியேலின் வாழ்க்கையில அவர் வந்து முழுமையாகலாம் கூட நோன்பு இருக்கல. தானியேல் வந்து அவருக்கு விருப்பமான உணவுகளை அவர் சாப்பிடல, அவ்வளவுதான். என்னென்ன பிடிச்சிருக்கோ அவர் சாப்பிடல, அவ்வளவுதான். சாதாரண உணவு மட்டும்தான் அவர் சாப்பிட்டார். அவர் ஒரு மாளிகையில வாழ்ந்த ஒரு நபர். ஆனா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நான் சாப்பிடலன்ற முடிவுதான் எடுத்தார், வேற ஒன்றும் கிடையாது. பிடித்தமான உணவுகளை அவர் சாப்பிடாம இருக்கும்போதே வந்து அவர் ஜபத்திலையும் நோம்புலையும், ஜபமும் நோம்பும். சில பேர் வந்து ஃபாஸ்டிங் செய்வாங்க, ஜபம் இருக்காது. ஜபமும் நோம்பும் நமக்கு தேவை. என்ன நடக்கும்? நம்ம நம்ம வந்து கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக கடவுளின் சத்தத்தை நம்மளால தெளிவாக கேட்க முடியும்.
அந்த ஒரு நிலைக்கு வருவோம். கடவுளை நெருங்கி வருகின்றோம். நம்மளே தாழ்த்திக் கொள்கின்றோம், கடவுளை நெருங்கி வருகின்றோம். ஆனா இது ஒரு சுயநலத்திற்காக கிடையாது. மற்றவர்களை உதவி செய்கின்ற ஒரு நிலைக்கு நம்ம வரணும். நம்ம எந்த விஷயங்களை நம்ம வேண்டாம்னு வைக்கிறோமோ, ஒரு வேளை நீங்க உணவு சாப்பிடலைன்னா அந்த உணவுக்கு என்ன செலவாகுமோ அதை வைத்து மற்றவர்களை உதவி செய்ய நம்ம யோசிக்கணும். இப்ப நீங்க 40 நாள் இது வந்து நான் நோன்பு இருக்க போறேன் சில முடிவுகள்லாம் எடுக்கிறீங்கன்னா, அதனால உங்களுக்கு குறைவா அந்த எவ்வளவு நீங்க சேர்த்து வைக்கிறீங்களோ அது மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கணும். இந்த சுயநலமாக எனக்கு அப்படின்றது அது தாழ்ச்சி கிடையாது. அது உண்மையான நோன்பு கிடையாது. உண்மையான நோன்பு கிடையாது அப்படின்றது புரிஞ்சுக்க ஆண்டவர் வந்து அழைக்கிறார். அது காட் சென்டர்ட். எப்போ நம்ம நோன்பு இருக்கின்றோமோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் மாறுவது கிடையாது. தவறான எண்ணங்கள்ல நம்ம நோன்பு இருக்கணும். இதுதான் வந்து நம்ம பல பேரோட ஒரு பிரச்சனையே இதுதான். இது செய்தா எனக்கு இது கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சடங்கு மாதிரி தான் வந்து நம்ம நோம்பியுமே பார்க்கிறோம். எந்த ஆன்மீக செயலுமே வந்து ஒரு டிரான்சாக்ஷன். நான் இது செய்தால் எனக்கு கடவுள்கிட்ட இருந்து இது கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வழியா நான் கடவுளை நெருங்கி வருகின்றேன். அவர் இனிமையான எனக்கு சத்தத்தை கேட்க முடியும். அவர் என்னை வழிநடத்துவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு, எண்ணத்தை விடணும். நம்ம வந்து அவர் அந்த மாதிரி ஒரு எண்ணத்திற்கு வரணும். நம்ம வந்து இந்த சுயநலமான எண்ணங்கள்லாம் விட்டுட்டு, அவர் வார்த்தையின்படியான எண்ணங்கள் நமக்கு தேவை. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது ஏசாயா 58வது அதிகாரம் ஒரு 2-3 வாட்டி வாசிங்க. ஏசாயா 58வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். உண்மையான ஆராதனை நோன்பு இருப்பதுனா என்ன? நம்ம விருப்பத்தை செய்து நம்ம மற்றவங்களோட சண்டை போடுவது கிடையாது. கோவப்படுவதில் அதுல நோன்புனே எடுத்துக்க மாட்டோம். சில பேர் வந்து நோன்பு இருக்கும்போது தான் அதிகமா கோவப்படுவாங்க. அப்படி இல்லை. இதுல இது நாம் நோன்பு இருக்கும்போது கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்ற உணர்வுக்கு வரக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கணும். கடவுள் என்னோட என்னை விட்டு விலக மாட்டார் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கைக்கு வரக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கும். அவர் என்னை வழி நடத்த போகின்றார். அவரோட சத்தத்தை கேட்பதற்கு நான் தெளிவான ஒரு மனநிலைக்கு வர உதவியான ஒரு விஷயம் இந்த நோன்பு அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு வரணும் நம்ம. ஏசாயா 58வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கிறீங்களா? நாங்கள் உன்னால் நோக்கின்ற பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஆமேன். ஆமேன். கேட்கப்படாது. நோன்பு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து என்ன, வெயிட் குறைக்கிற மாதிரி ஒரு செயல் மாதிரி தான் ஆயிடும். உண்மையான அது வந்து ஆன்மீக ஒரு கடவுளுக்கு விருப்பமான ஒரு நோன்பு கிடையாது. பேருக்கு தான். உண்மையான தாழ்ச்சி அப்படின்றது மற்றவர்களை அதிகமா சிந்திக்க வைக்கின்ற ஒரு விஷயம். உண்மையான நோன்பு மற்றவர்களை உதவி செய்கின்ற ஒரு நோன்பு தான். இன்னும் மற்றவர்கள் நம்ம என்ன செய்யணும், இன்னும் நம்ம ஜபத்துல எப்படி ஆழப்பட்டோம், இன்னும் விபிலியத்தை எப்படி வாசிச்சோம். இப்ப சில பேர் என்ன பண்ணீங்க, நோன்பு இருப்பாங்க. நோன்பு இருக்கிற நேரத்துல வந்து வேலைக்கு செல்றோம் அப்படின்னு சொல்லி நோன்பு இருப்பாங்க. அந்த நோன்பு இருக்கிற நேரத்துல வந்து அவங்க சுயநலமான வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேலை தான் அதிகமா செய்வாங்க. அந்த பிரேக் டைம்ல வந்து அதிகமா வேலைகள். அந்த நேரத்துல கொஞ்சம் ஜெபிக்கணும், விபிலியத்தை எடுத்து வாசிக்கணும், ஆண்டவர் சத்தத்தை கேட்கணும், அதெல்லாம் கிடையாது. அந்த அவங்க கவலைகள் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு ஆண்டவரே இது இல்லையே, அது புலம்புறது அப்படின்றது ஜெபம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல, ஆண்டவரனுக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஏற்றபடியாக இன்னும் நான் எப்படி வரணும் அப்படின்றது சிந்திக்கணும். மற்றவர்கள் எப்படி உதவி செய்யணும் சிந்திக்கிறவங்களா மாறணும். மற்றவர்கள் கடவுள் பிள்ளையாக இன்னும் எப்படி வாழ்வது, இன்னும் நான் எப்படி தாழ்த்தி கொள்வது, என்னோட நான் கோவப்படுகின்றேனா அதிகமா அப்படின்றது பொறுமையா என்னால இருக்க முடியுது ஆண்டவர், பொறுமையின் கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு இருக்கணும். தவறான எண்ணங்கள்ல நம்ம வந்து நோன்பு இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, நமக்கு தூதர்கள் நமக்கு ஒரு பாதுகாப்பை, மிக அற்புதமான பாதுகாப்பை அவர் தருவார். அதுல 8வது வசனம்
ஏசாயா 58:8 8வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நமக்கு அவர் அப்பொழுது பாதுகாப்பா இருப்பாரு. வாசிங்க. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். ஆமென். ஆண்டவர் மாட்சி உன்னை பின் சென்று காக்கும் அப்படின்றார். அற்புதமான விஷயம், அற்புதமான விஷயம். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இந்த நோன்பு இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். நோன்பு இருக்கும்போது கிடைக்கும். அந்த மாதிரி நோன்பு இருக்கிறீங்களா? இயேசு ஆண்டவர் நோன்பு இருந்ததுக்கு அப்புறம் தூதர்கள் வந்து அவரை வந்து பாதுகாக்கின்றதை நீங்க கவனிக்கலாம். தூதர்கள் வந்து அவரை வந்து மத்தேயு 4வது அதிகாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து அவர் வந்து பாதுகாப்பான். அவரை வந்து பணிவிடை செய்வாங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 11வது வசனம் நீங்க எடுத்து பார்க்கலாம். சாத்தானை வெல்வதற்கு இந்த நோன்பு நமக்கு உதவியாக இருக்கும். வாசிக்கிறீங்களா? மத்தேயு 11 4:11. 4:11. பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆமேன். ஆமீன். அழகை நம்மளை விட்டு விலகும். சோதனை வரும், ஆனா நம்மளால ஜெயிக்க முடியும். இந்த நோன்பு இருக்கும்போது நம்மளால சோதனைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். நோன்பு இருந்து பாருங்க. நான் கவனிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில ரொம்ப எளிதாக இருக்கும் சோதனையை ஜெயிக்கிறதுக்கு. ஆனா நோன்பு இருக்கிறதுக்கே நோம்பு நோன்பு இருக்காம இருக்கிறதுக்கு தான் பெரிய சோதனைகள்லாம் வரும். நோன்பு இருந்துட்டீங்க, மற்ற சோதனைகள்லாம் நீங்க எளிதாக, அது ஒரு சோதனை மாதிரியே தெரியாது. மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஈஸியா வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால. அது ஒரு நான் அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். ம். எஸ்ராவின் புத்தகத்துல கடவுள் நேரடியா பேசின மாதிரி நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. எஸ்ராவின் புத்தகம், நெகேமியா புத்தகம் எல்லாம் வந்து கடவுள் நேரடியா பேசுற இடங்கள்லாம் இருக்காது. ஆனா அவங்க அந்த அளவுக்கு ஆணித்தனமான நம்பிக்கை இருந்தது. 8வது அதிகாரம் 21ல இருந்து 23 வாசிக்க நேரம் இல்லை. உறுதியா எங்களுக்கு கடவுள் வந்து கேட்பாரு, எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், நோன்பு இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு ஆணித்தனமா நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடியே கடவுள் ஆசீர்வதிக்கவும் செஞ்சார். அஹ் நோன்பு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம். உங்களுக்கு வழி நடத்துதல், அடுத்த முடிவு என்ன எடுக்கணும்னு உங்களுக்கு பல நேரத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கா? நோன்பு இருந்து ஜெபிங்க, உங்களுக்கு உறுதியாக கடவுளின் வழி நடத்தல் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நோன்பு இருக்கிறது கிடையாது, அதனால வழி நடத்துதல் அந்த அளவுக்கு தெளிவா கிடைக்கிறது கிடையாது. கன்ஃபியூஷன் எப்பவுமே, குழப்பங்கள் தான். திருத்தூதர் பணிகள் 13:2 வாசிக்கிறீங்களா? அவர்கள் ம். நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். ஆமென். ஆமேன். ம். நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ஆவியானவர் பேசுகின்றார். அவர் ஆராதித்து கடவுள் வந்து ஜெபமும் இந்த நோம்பும் ரெண்டும் சேர்ந்து செல்லும். ஜெபமும் நோம்பும் இருக்கும்போது அவர் வழிநடத்துதல் கடவுள் ஆவியானவர் நேரடியாக பேசுகின்றார். ஜெபமும் நோம்பும் இருக்கும்போது உறுதியாக அவரோட வழிநடத்து தெளிவாக இருக்கும். அவர் கன்ஃபியூஷனே இருக்காது. இதுதான் கடவுள் விரும்புறாரு ஆணித்தரமா நம்மளால சொல்ல முடியும். அதனாலதான் வந்து நான் வந்து இந்த அந்த சங்ககிரி இந்த சில இடத்துல இந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்ற நேரத்துல வந்து நான் நோன்பு இருப்பேன். இப்போ வந்து எங்களோட எங்களோட எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஊழியம் செய்யும்போது எல்லாருமே எங்களோட இருக்கின்ற அனைவரும் வந்து நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கதான் வந்து தெளிவாக நமக்கு வந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், அவர் வழிநடத்தலை பெற முடியும். அது வந்து தப்பவே வாய்ப்பே கிடையாது. உறுதியாக அவரோட வழிநடத்தல் நமக்கு கிடைக்கும். அதுல ஒரு விதமான சிந்தனையே கிடையாது. மிக முக்கியமான அடுத்த 2 விஷயங்கள் நம்ம சிந்திக்க போற விஷயம் என்னன்னா, மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் 29வது வசனம். சில விதமான தடைகள், பல வருஷங்களா நீங்க ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, பல நாட்களா ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, பல நாளா தேடிட்டு இருப்பீங்க, வேலை தேடிட்டு இருப்பீங்க, நடந்திருக்காது, கிடைச்சிருக்காது.
சில சில திருமணங்கள் நடக்காம இருக்கலாம். நோன்பும் ஜெபமும் இருந்தால், எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் சரி, நோன்பும் ஜெபமும் இருந்தா இது உடையும், தடைகள் நீங்கும். மார்க் நற்செய்தி 9:29 வாசிக்கிறீங்களா? தலைமுறை அதற்கு சாபங்களா இருக்கலாம். வாசிங்க. அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். ஆமென். ஆமீன். சில தடைகள் நீங்கணும்னா நோன்பும் ஜெபனால மட்டும்தான் நீங்கும். வேற வழியே கிடையாது. நீங்க இந்த மாதிரி ஜெபிச்சிருப்பீங்க, மாதாம ஜெபிப்பீங்க, புனிதர்கிட்ட ஜெபிச்சுமே, உங்களே தாழ்த்திக்கணும். நோன்பு வழியா தாழ்த்திக்கிட்டா மட்டும்தான் அந்த விடுதலைகள் வரும். ம்? விடுதலைகள் வரும். வேற வழியே கிடையாது. பழைய ஆகமத்துல கடவுளை நெருங்கி வந்தவர்கள் யாராவது ஒருத்தர் நோன்பு இல்லாம கடவுளை நெருங்கி வந்த ஒரு நபரை சொல்லுங்க பாப்போம். நோன்பு இல்லாம ஒரு நபருமே கடவுளை நெருங்கி வந்தவர்கள் நீங்க பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய கட்டுகள் இருந்தாலும் சரி, நோன்பு இருந்தா விளங்கிடும். ஆணவம் இருக்கின்றவர்களுக்கு நோன்பு இருக்கவே முடியாது. ம்? பழைய ஆகமத்துல இருக்கிறதுலயே கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுல தொடக்க நூல் 1வது அதிகாரத்துல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னையில இருந்து உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுல ஜாயின் பண்ண தயக்கப்படாதீங்க. 9ல இருந்து 10 மணி வரைக்கும், 9:30ல இருந்து 10 மணி வரைக்கும் இருக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த பழைய ஆகமத்துல இருக்கிறதுலயே கொடிய பாவங்கள், இதுவரைக்கும் இவர் தான் அதிகமான பாவங்கள் செய்த ஒரு நபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார சொல்வீங்க? பழைய ஆகமத்துல தாவீது. தாவீது. இல்ல, விவிலியத்திலே அவரே 1 அரசர்கள் 21வது அதிகாரம், 21வது அதிகாரத்துல 25 ஆகாபை போல் யாருமே பாவம் செய்யல அப்படின்னு போட்டிருக்கும். ஆகாபை மாதிரி செஞ்ச பாவங்கள் யாருமே செய்யல அப்படின்னு போட்டிருக்கும். வாசிக்கிறீங்களா? 1வது அதிகாரம் 1:25. ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாவை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி ஈசபேல் அவனை தூண்டிவிட்டாள். ஆமென். ஆமென். இதை விட ஒரு பெரிய பாவியே இல்லை அப்படின்றார் கடவுள். அவரே ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏலியா இந்த பிரச்சனை உனக்கு இந்த மாதிரி தீர்ப்பு அளிக்கிறாரு. ஏலியா கடவுள் சொல்லிட்டாரு இந்த மாதிரி தான் உனக்கு நடக்க போகுது அப்படின்னு. அந்த ஒரு சூழ்நிலையில ஆகாபு என்ன செய்யறாரு? இதுதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். அவர் அவரே தாழ்த்தி கொள்கின்றார். நோன்பும் ஜெபமும் வழியாக அவர் தாழ்த்தி கொள்கின்றார். அவர் செய்த தவறை ஒத்துக்கிட்டு 1 அரசர்கள் 21வது அதிகாரம் 28ல இருந்து 29, அது ஒரு நாள்ல மட்டும் அவர் செஞ்ச ஒரு தியாகம் கிடையாது. சில பல நாட்கள் அவர் நோன்பு இருக்கின்றார். அப்போ அவருக்கு விடுதலை, அவருக்கு கடவுள் ஒரு இரக்கத்தை காட்டுகின்றார். மற்றவர்களுக்காக நீங்க இரக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களா? உங்களுக்காக, மற்றவர்களுக்காக, உங்க குடும்பத்திற்காக நோன்பு இருந்து ஜெபிங்க. எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் நீங்கும். அவங்களுக்கு மனம் மாறுதல் வரும், குடும்பத்துல சமாதானம் வரும், விடுதலைகள் வரும். நோன்பு இருந்து ஜெபிங்க. 1 அரசர்கள் 21வது அதிகாரம் 28ல இருந்து 28, 29 வாசிங்களா? அப்பொழுது திஸ்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விழச் செய்வேன். ஆமேன். ஆமேன். நோன்பு இருக்கும்போது உங்களுக்கு உறுதியாக விடுதலைகள் கிடைக்கும். ஸோ கிளின்டன் பிரதர் சாட்சி சொல்றாரு, அவரோட வாழ்க்கையில இதை அவர் அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். ஸோ இதில் ஏதாவது கேள்வி இருக்குன்னா லிஜோ பிரதர் இருக்காரு, உங்களுக்கு பதில் சொல்வாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தால் அவர்கிட்ட பதில் கிடைக்கலன்னா என்ன மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த அந்த ஒரு தொடக்க நூல் இதில் வர முயற்சி பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.
கடவுள் ஆவியானவர் உணர்த்துறாருன்னா